வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். when does pollination takes place, அதாவது எப்பொழுது பாலினேஷன் நடக்குது, எவ்வாறு நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Pollination is the process of transferring pollen from the stamen to stigma. It is possible for flowers to pollinate themselves or other flowers on the same plant. This is called செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் பாலினேஷனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாலினேஷன் என்னன்னா, இந்த போலன் கிரைன்ஸ் ஆனது ஸ்டாமன்ல இருந்து ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது எது மூலமா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய இருவேறு பிளவர்ஸ்குள்ளேயும் நடக்கலாம், அல்லது ஒரே பிளவருக்குள்ள இருக்க ஸ்டாமன்ல இருந்து ஸ்டிக்மாக்கு போறதையும் இது பண்ணும். இதுதான் நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் ஹவவர் மச் பெட்டர் ஃபார் த ஹெல்த். ஸோ அதர் பாலினேஷனை நம்ம கருத்துல கொள்ளும் போது இந்த செல்ஃப் பாலினேஷன் நல்ல ஹெல்த் உள்ள பிளான்ட்ஸோட சீட்ஸ், வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? if cross pollination occurs, example, pollen is transferred one plant to another. இப்போ கிராஸ் பாலினேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்ன செல்ஃப் பாலினேஷன்னா, ஒரு பிளான்ட்ல இருக்க ஃபிளவர்ஸ்க்குள்ள இன் பிட்வீன் த ஃபிளவர்ஸ்க்கு இந்த போலன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ கிராஸ் பாலினேஷன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்ல இருக்க ஃபிளவர்ஸ்க்கு இந்த போலன் கிரைன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் கிராஸ் பாலினேஷன் சொல்றாங்க. தி மோஸ்ட் காமன் மெத்தட் இன்வால்வ்ஸ் இன்செக்ட் that are attracted to the flowers for their nectar. So இது எதன் மூலமா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளான்ட்ல இருக்க ஃபிளவர்ஸ்க்கு இருக்க நெக்டார்ஸ்க்கு இந்த இன்செக்ட்லாம் அதோட அந்த ஃபிளவரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் நெக்டாரோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த பூக்கள்ல உட்காரும் இல்லையா, அதன் உடம்புலையோ அல்லது காற்றின் மூலமாவோ அங்க இருந்த போலன் கிரைன்ஸ் இன்னொரு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகே, போலன் கிரைன்ஸ் ஸ்டிக் டு த இன்செக்ட் பாடிஸ். போலன் கிரைன்ஸ் அந்த இன்செக்டோட பாடியில ஒட்டிக்கிறது அண்ட் ஆர் எஃபெக்டிவ்லி டிரான்ஸ்பர் ஃப்ரம் த ஒன் பிளான்ட் டு த அனதர். இந்த மாதிரி மிகச்சரியாக ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அஸ் த இன்செக்ட்ஸ் மூவ் ஃப்ரம் ஃபிளவர் டு ஃபிளவர், அதர் லெஸ் அட்ராக்டிவ் டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் யூஸ் வைன் டிரான்ஸ்பர் தயர் பாலன். ஓகே, இந்த மாதிரி இந்த இன்செக்ட்ல இருந்து இன்னொரு அந்த இன்செக்ட் நெக்டார் எடுத்துட்டு இன்னொரு பூல போய் அங்க உட்கார்ந்து அங்க நெக்டார் எடுக்கும் போது இதன் உடம்புல இருக்க போலன் அந்த பிளான்ட்டோட ஸ்டேமன்ல இருந்து சிக்மால விழுந்து அங்க பாலினேஷன் அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியானது அட்ராக்டிவான ஃபிளவர்ஸ் அண்ட் நெக்டார்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு இன்பிட்வீன்ல நடந்துரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மெல்லா இருக்கட்டும் அல்லது டேஸ்ட் வைஸா இருக்கட்டும், அட்ராக்டிவா இல்லாத பிளான்ட்ஸுக்கு எந்த மாதிரி பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை நேச்சுரல் மெத்தடான வின்ஸா இருக்கட்டும், அதாவது ஏர், வின்ஸ், ஏர் அண்ட் அதுக்கப்புறமா மழை, இந்த மாதிரியான ரீசன்ஸ் மூலமா போலன் கிரைன்ஸ் ஒன் பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேவா? சோ இந்த வீடியோ நம்ம when does pollen takes place, அதாவது பாலினேஷன் எந்த மாதிரியா நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.